செல்லம்மா சீரியல்ல கமிஷனர் முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டுருக்காருன்னு மகேந்திரன் அவரை பார்க்கறதுக்காக வாசுதேவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. வாசுதேவனும் மச்சான் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, வேணா வாசு நீங்க வீட்டுல இருந்து ஃபங்க்ஷன் நல்லபடியா பாத்துக்கோங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு மகேந்திரன் கிளம்பி போறாரு. போற வழியில மாணிக்கும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிச்சு மகேந்திரன் கண் அசந்த நேரத்துல உருட்டு கட்டியால அவரோட தலையில அடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறான். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வீட்டாளுங்க எல்லாரும் தயாரா இருக்க செல்லம்மாவும் சித்துவும் மகேந்திரன் அப்பாவை காணும் எங்க போனார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. வாசுதேவனும் அது ஒன்றும் இல்லை செல்லம்மா, கமிஷனர் தான் ஃபோன் பண்ணி உங்க அப்பா கிட்ட மாணிக்க விஷயமா பேசணும்னு கூப்பிட்டுருக்காரு, அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், அதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாரு. மாணிக்கத்தோட இடத்துல மகேந்திரன் கண் விழிச்சதும் மாணிக்கம் என்ன விட்டுறா, ஏன்டா என் பொண்ணையும் சித்தார்த்தையும் இவ்வளோ டார்ச்சர் பண்ற, அவளுக்கும் உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை, 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, இன்னும் கூட என் பொண்ணை சித்திரவதை பண்ற, அவங்க 2 பேரையும் வாழ விடுன்னு சொல்ல, இதை கேட்ட மாணிக்கமோ எப்படி எப்படி நானும் செல்லம்மா வேணாம் தான் ஏன் நடிச்சேன், ஆனா அவ தான் என் வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு காரணம், அவளும் சித்துவும் எப்படி வாழ்றாங்க நானும் பாக்குறேன், எனக்கு கடத்தினதே செல்லம்மா இங்க வர வைக்கத்தான், செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா செல்லம்மா இந்த இடத்துக்கு வந்துதானே ஆகணும், அப்ப நான் அவளை பாத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லணும்ல, உன்னை கொல்ல போறது வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல எடுத்து வளர்த்தி மேகா தான் உன்னை கொல்ல போறா, இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கான்னு சொல்லி மாணிக்கோ மேகாவுக்கு கால் பண்ணி, மேகா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கிளம்பி இந்த அட்ரஸ் கான் கூப்பிடறான், இதான் நீ இப்ப சொல்ல நடந்தது.